நிலம், நீர், பூமி, இயற்கை, உறவு என அனைத்தையும் நமது பெண்களின் பெயரால் வைத்து புகழும் தன்மை உடையது, சிறப்பிக்கும் தன்மை உடையது நமது அன்னை தமிழ், நமது தாய் தமிழ். அந்த தாய் தமிழின் மூலமாக நமது தமிழ் சமுதாயத்தில் இதற்கு முன்பு பெண்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களின் நிலை இல்லையா, இது நம்ம பார்க்குறது எல்லாரும் பொதுவாக பெண்களின் நிலை அப்படின்னு எடுத்த உடனே ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் ஒவ்வொரு தாட் வரும் இல்லையாங்க. என்ன அப்படின்னா, பெண்களின் நிலை சொன்ன உடனே இடைப்பட்ட காலம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். உரிமைகள் வழங்கப்படாதது, வீட்டிற்குள்ளேயே அடைத்து வைக்கப்பட்டது, கல்வி வழங்கப்படாதது, இப்படி தான் நம்ம நிறைய நினைக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தலை சிறந்த ஒரு ஆளுமையின் அடையாளமாக இருந்தவங்க பெண்கள் தான். இதையும் நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பழந்தமிழ் சமூகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கான தமிழ் சமுதாயங்க. நம்மளோடது எல்லா விஷயத்திலையுமே ஒரு முற்போக்கு தன்மையுடைய தான் இருந்தோம். இடையில் சில கலாச்சார மாறுபாடுகள் ஏற்படும் போது நிறைய விஷயங்கள் நம்ம நல்லதும் நடந்துச்சு, நிறைய நல்லதுகள் நடந்துச்சு, சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். ஆனால் முன்னாடி பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா படித்தவங்க எத்தனை பேருக்கு கல்வி இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நிறைய பெண்பார் புலவர்களையுமே நம்ம பார்க்குறோமே. ஔவையார், நச்சல்லையார், நக்கண்ணையார், ஒக்கூஸ் மாசாத்தியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, இப்படி எவ்வளவு பேரையோ நம்ம பார்க்குறோம் இல்லையாங்க. கரிகால சோழனுடைய பெண்களான நற்சோனையும் ஆதிமந்தியம் பற்றி நம்ம படிக்கலையா? இப்படி எவ்வளவோ பேர் நாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு காலத்தில் பெண்கள் நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு நிலைமையில தாங்க இருந்துச்சு. காலப்போக்கெல்லாம் மாறிச்சு. இப்போ இதெல்லாம் சொல்கிறோம், முன்னாடி பெண்களோட நிலைமை இதெல்லாம் இருந்துச்சு, பெண்கள் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாலே சொல்லுவாங்க, குறிஞ்சி திணையில் இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு யார் தலைமை தாங்கி நடத்துவானா? பெண்கள் தான். யானை கூட்டத்திற்கு பெண் யானை தலைமை தாங்குவதை பார்த்த குறிஞ்சி நில மக்கள் பெண்ணைத்தான் தலைமை தாங்க வச்சாங்க. சங்க காலத்தில் திருமணங்கள் வயதான பெண்களின் தலைமையில தான் நடந்துச்சுன்னு நற்றிணை சொல்லுது. எல்லா இடத்துலையுமே பெண்களுக்குங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மன உறுதி, தைரியம், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா, முதல்ல பார்ப்போம். முதல்ல புறநானூர்லேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டு உளன் என உதி, என் மகன் யாண்டு உளன் ஆயும் அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டு எதுக்கானா, பெண்களுடைய மனதைரியத்தை பற்றி, ஒரு அம்மாவோட மனதைரியத்தை பற்றி இதில் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக புறநானூரில் நம்ம படிச்சிருப்போம், ஒரு கதை உண்டு. ஒரு அம்மா தன்னுடைய சகோதரனையும் கணவனையும் முந்தைய நாட்கள் போர்களில் இழந்த பின்னும் தன்னுடைய குடும்பத்திலிருந்து போருக்காக நாட்டை காக்க ஒரு ஆண்மகனை அனுப்பணும்னு சொல்லி தன்னுடைய சிறு வயது பையனை அனுப்புகிறாங்க. அந்த பையன் போர்க்களத்தில் முதுகில் புறப்புண்பட்டு இறந்தான் அப்படின்னு யாரோ சொல்கிறத கேட்டு அந்த அம்மா கோபத்தோடு சொல்லுவாங்க, என் மகன் போர்க்களத்தில் புறமுதுகிட்டது உண்மையானால் அவனுக்கு பால் ஊட்டிய தனங்களை அறுத்தெறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போவாங்க. அங்கே போனால் அந்த பையன் மார்பில் விழுப்புண் பட்டு, அதாவது வாளால் மார்பு பிளந்து இறந்து கிடக்கும்போது அந்த அம்மா சந்தோஷப்படுறாங்களாம். என் வீரக்குடியில் பிறந்து என் வீரக்குடியின் பெருமையை நிலைநாட்டி சென்ற என் மகனே அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த மாதிரி பெண்களுடைய மன தைரியமும் வீரத்தையும் புறநானூறு ரொம்ப பெருமையாகவே பாடியிருக்குன்னு சொல்லலாம். அப்படி பாடப்பட்டதில் ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு புறநானூரில். இந்த பாடலை பாடினவங்க யார் அப்படின்னா, காவற்பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்பார் புலவருங்க. புறநானூரில் ஒரே ஒரு பாட்டு, புறநானூரில் 86வது பாடல் மட்டும் பாடியிருக்காங்க. அந்த அம்மா பாடுறாங்க. இந்த பாட்டோட சுச்சுவேஷன்னா, ஒரு அம்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க, இன்னொரு அம்மா அந்த அவங்ககிட்ட பேச வர்றாங்க. நான் பக்கத்து வீட்டில் இருந்து சும்மா பேசுவாங்களே, அந்த மாதிரி பேச வர்றாங்க. அப்போது வீட்டுடைய தூண் மேலே சாஞ்சு நின்று கேட்குறாங்க. ஒரு அம்மா இன்னொரு அம்மா கிட்ட கேட்குறாங்க, அரசர் போர் அறிவிப்பு பண்ணியிருக்காரு, வீரர்கள் எல்லாத்தையுமே போர் செய்யறதுக்கு அழைச்சிருக்காரு, உன் பையன் எங்கம்மா போனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, சிற்றில் நற்றுன் பற்றி என் மகன் யாண்டு உளன் என வினவுதி. அதாவது என் வீட்டுடைய தூண் மேல சாஞ்சு நின்று கேட்கிற என் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கிற இல்லையா, என் மகன் யாண்டு உளன் அறியேன், என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் அப்படிங்கிறாங்க. என் பையன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஓரும், அதாவது தெரிஞ்சுக்கோ. என்ன அப்படின்னா, அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, ஆனா அவனை பெற்ற வயிறு எப்படி இருக்கு அப்படின்னா, புலி தங்கிட்டு போன கல் அலை போல, கல் அலைனா கல் குகை, அவனை பெற்ற வயிறு புலி தங்கி சென்ற கல் குகை மாதிரி இருக்கு. அதாவது என் பையன் புலியை போன்றவன். ஒரு விலங்க புலி அடிச்சுச்சுன்னா இடது பக்கம் போய் விழுந்தா சாப்பிடாது, வலது பக்கம் விழுந்தா தான் சாப்பிடும். அப்படி தன்மானத்தோடு இருக்கக்கூடியது புலி.
அப்படிப்பட்ட புலியை போன்றவன் என் மகன். அவனை பெற்ற வயிறு மட்டும்தான் இங்கே குகை மாதிரி இருக்கு. ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா அவனை எங்கே பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போர்க்களத்தில் தான் அவனை பார்க்கணும். போர் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு தாயோட மனதைரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த பாட்டு. அடுத்து பெண்களோட இல்லற கடமையை சொல்லும்போது அதே புறநானூறுல இன்னொரு பாட்டு சொல்றாங்க பாருங்க. மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லலாம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பண்போடைய குழந்தைகளை வந்து வளர்க்கணுமா. அதுதான் மயக்குறு மக்களை, அதாவது நல்ல பண்புள்ள குழந்தைகள் வந்து வளர்க்குறது. ஒரு சமுதாயத்தின் அடையாளமே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களின் பண்பாடுகள் தான். அதுதான் ஒரு சமுதாயத்தின் அடையாளமாகவே பேசப்படுது. அந்த பண்பாடு எங்கேருந்து வளருது அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறதில்ல, அதுவும் ஒரு தாய் சொல்லிக் கொடுக்குறது தான். அதுதான் சொல்கிறாங்க, நல்ல பண்பாடோட குழந்தைய வளர வைக்கிறது தான் யார், ஒரு தாயோட கடமை. அதை அந்த தாய் செய்கிறாங்க. அதனால அவங்க தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஒரு தாய் வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெண்களுடைய நிலையை சொல்லும்போது. அடுத்து பாருங்கள், குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. குறுந்தொகையில் வந்து ஒரு லைன் வருங்க, அதிகமாக படிச்சிருப்போம். வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்னு ஒரு லைன் படிப்போம். அதுக்கு அடுத்து வந்த ஒரு லைன் தான் இது. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. அதாவது இதுக்கு முன்னாடி லைன் வந்து வினையே ஆடவருக்கு உயிரே. வினை என்கிறது செயல். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அது வேலைக்கு போகலாம், பொருள் தேடி போகலாம், கலைகளை கற்றுக்கிட்டு இருக்கலாம், போருக்கு போகலாம், அரச காவலுக்கு போகலாம், ஏதோ ஒன்று. எப்போவுமே ஆண்கள் சும்மா இருக்க மாட்டாங்களாம். அதுதான் வினையே ஆடவருக்கு உயிரே. அப்போ பெண்களுக்கு உயிராக இருக்கிறது எது? மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே. மனையுரைனா திருமணமாகி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு யார் தான் உயிர் அப்படின்னா ஆண்கள். அதாவது எந்த அளவுக்கு அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்றாங்க. பொது வாழ்க்கையில மட்டும் இல்லாம இல்லற வாழ்க்கையிலேயும் எப்படி அன்பு செலுத்துறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவர்களையே என்னவா நினைக்கிறாங்க, உயிரா நினைச்சு வாழ்றாங்களாம். அப்போ அந்த அன்பு செலுத்தக்கூடிய முறையும் சொல்லியிருக்காங்க, அதை சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வணிகத்திலேயே வந்து பெண்கள் ஈடுபட்டதுதான் சொல்லுவாங்க. வணிகம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய அளவில் இல்லைனாலும் உள்ளூர் வணிகத்தில் பொதுவாக நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம், அகநானூறுலாம் படிச்சிங்கன்னா தெரியும். என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நெய்தல் நில பெண்ணானவர் உப்பு விற்க போவாங்க. மருத நிலத்தில் போயிட்டு உப்பை விற்றுட்டு அதுக்கு இணையான, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பண்டமாற்று முறை தானங்க நடந்திருக்கும், நெல்லின் நேரே உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவதுன்னா உப்பை கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக நெல் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்டமாற்று வணிகத்தில் பார்த்துருப்போம். ஆனால் பொதுவாக பெண்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கடல் கடந்து போய் வணிகம் செய்ய இது பண்ணது கிடையாது. பெண்கள் கடல் கடந்து போய் வணிகம் செஞ்ச முறை இல்லை. அதனால இது வந்து தொல்காப்பியத்தில் கொடுத்துருந்தாங்க. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. மகடுனா பெண்கள், முன்னீர்னா கடல். கடல் கடந்து போகக்கூடிய வழக்கம் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, பெண்கள் வந்து இல்லறத்தை வந்து பார்த்துக்கிட்டாங்க, அதாவது வீட்டை பார்த்துக்கிட்டாங்க. ஆண்மகன்கள் வந்து கடல் கடந்து போய் வணிகம் செஞ்சாலும் சரி, நாட்டுக்காக போர் இருக்க போனாலும் சரி, நாட்டை பார்க்கறதுக்கு ஆண்மகன்கள் இருந்தாங்கன்னா வீட்டை பார்க்கறதுக்கு பெண்கள் இருந்தாங்க. பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்துச்சுங்க. சரிங்களா, இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. இடைப்பட்ட சில காலங்களில் மட்டும்தான் மாறி இருந்தமே தவிர மற்றபடி பெண்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி முக்கியமானது இருந்துச்சுங்க. பல அரசியல் ஆட்சி பண்ணியிருக்காங்க, கோயில்களுக்கு கொடைகள் கொடுத்துருக்காங்க, நிர்வாகத்தில் பங்கு பெற்றிருக்காங்க, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. கலைகளை வளர்த்த தேவதாசிகள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி எவ்வளவோ கலைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அழிஞ்சே போயிருக்கும். முன்னாடி தேவதாசிகள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் வந்து பதியிலார்னு ஒரு பேர் உண்டு. பதினா கணவன், அதாவது திருமணம் பண்ணாமல் வாழ்ந்தாங்க, அதான் பதி இலார். தேவதாசிகள் அப்படின்னு சொன்னாங்க. தேவதாசிகள், ராஜதாசிகள்லாம் நிறைய பேர் உண்டு. எல்லாரும் கலைகளை வளர்க்குறதுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவோ நாட்டிய கலைகளோ, நடனக்கலைகளோ, நடன முத்திரைகளோ, எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அப்படிலாம் எல்லா விஷயத்திலும் முக்கியமான ஒரு இடத்துல இருந்தவங்க தான் பெண்கள். காலப்போக்கில் பண்புகள் மாறப்பட்டாலும் முன்பு இருந்தது வந்து மிகச்சிறந்த நிலை. அதில் சிறந்த சில எடுத்துக்காட்டுகளை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம். முழுவதுமாக நம்மளால் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இனிமேல் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தோட நம்ம தமிழ் சமுதாய வரலாறை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.